ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் யாவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். விசேஷமாய் நான் கூட அழைத்த கர்த்தர் விசேஷித்த கரங்கொண்டு நாட்டில் பலப்படுத்தி அநேக ஊழியர்களை நம்முடைய கிருபையாக தரப்போகிறார். மிஷன் தமிழ் பிரகாஷ் சாட்சியை கேட்டோம். பார்த்தீங்கன்னா பவுல் தான் வரணும் இல்லை, சாதாரண மக்களை கொண்டாட்டம் நடத்துவார். பேதுரு நடந்து போகும்போது நிழலே பட்டு சோமடைஞ்சது. பரிசுத்த பவுல் நடந்து போகும்போது ரசம் தொட்டே சோமாச்சு. ஆண்டவர் அற்புதமான காரியங்களை ஏழை மக்கள், அற்பமாக எண்ணப்பட்ட மக்களை கொண்டாட நடத்துகிறார். நாம தான் எப்படி இருக்கோம் அதை தான் பார்க்கணும். வாழ்க்கையில் வாழ்ந்த ஒரு வாழ்க்கை தான், அவளது ஒன்றும் கொண்டு வந்ததில்லை, யாரும் ஒன்றும் எடுத்துகிட்டு போகிறதில்லை. நீ வாழ்கிற வாழ்க்கை தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை, தேவனோடு வாழக்கூடிய வாழ்க்கை தான் ஆண்டவர் விரும்புகிறார். காலை வேளையிலும் கூட நம்ம ஆண்டவர் சாதாரணம் இல்லை, பெரியவர். இன்னைக்கு நிறைய பேர் மறந்துடுறாங்க. அவரை போல தெய்வமோ, அவரை போல ரட்சிக்கக்கூடிய தன்மையோ, அவரை போல அன்பு செலுத்துகிற உலகத்தில் யாரும் கிடையாது. நிறைய பேர் மறந்துடுறாங்க, நிறைய பேர் வாழ்க்கையில் மறந்துடுறாங்க. நீ அவரை தேடினால், தாவீது ராஜா தன்னுடைய கடைசி காலத்தில் தன் மகன் சாலமோனுக்கு சொல்லுவான், நீ அவர் தேடினால் தென்படுவார், நீ அவரை விட்டுட்டே அப்படின்னு சொன்னால் விட்டுடுவார். அவ்வளோதான். யார் யார் தேடுறாங்களோ, தாவீது சொல்கிறான்ல, சங்கீதம் 16:8 எடுத்து வாசி பார்த்தீங்கன்னா, கர்த்தரை எப்பொழுதும் முன்பாக நான் வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பாகத்தில் இருக்கிறபடியால் அசைக்கப்பட முடியலை. ஒரு அசைக்கப்பட முடியாத வாழ்க்கை, ஒரு அசைக்க முடியாத வாழ்க்கையை தரது யார் சொன்னால் ஆண்டவர் மாத்திரம்தான். மனுஷன் தர முடியாது, திருச்சபை தலைவர்கள் தர முடியாது, ஆனால் ஆண்டவர் தான் தர முடியும். நான் ஒன்றும் இல்லாமல் வந்து 1968 சென்னைக்கு வந்து ஒன்றுமே இல்லை, வெறுங்கால நடந்து பல கஷ்டங்கள் பட்டு சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் வாழ்ந்து, நாங்கள் 4 சகோதரர் ஒரே சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணி எத்தனை இன்பம். ஆச்சரியமாக விதத்தில் வாசிக்கிற பிரகாரம் ஒருமித்து வாசம் பண்ணி கடவுளுக்கு முதலிடத்தை கொடுத்து, கடவுளுடைய வாழ்க்கைக்கு முதலிடத்தை கொடுத்து, இதோட ராட்சியம் கட்டப்படணும் அவங்க ஒரு எண்ணத்தில் வாழ்ந்ததுனால தான் ஆண்டவர் நம்மளை உயர்த்துகிறார். நான் அதிகமாக படிக்கலை, 68 எஸ்எல்சி கஷ்டப்பட்டு பாஸ் பண்ணேன், 245 மார்க். இன்னைக்கு பிள்ளைகள் 500க்கு 498 மார்க் வாங்குறாங்க. நான் 245 மார்க் தான் வாங்கினேன். ஒன்றுமே இல்லை. என் கூட படித்தவங்கெல்லாம் 68 18 பேர் எஸ்எல்சி எழுதணும். 18 பேர், அதில் 2 பேர் ஃபெயில் ஆயிடுவாங்க, 16 பேர் பாஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லி எண்ணாங்க. அது 2 பேரில் நான் ஒரு ஆள் அப்படின்னு நினச்சி எல்லாரும் சொன்னாங்க. ரிசல்ட் அப்போ அந்த காலத்தில் இப்போ நெட்டில் வராது, அப்போ நெட்டு கிடையாது. இல்லை, மாலை முடிச்சு பத்திரிக்கையில் தான் வரணும். 5 மணிக்கு வரும் பத்திரிக்கை. எங்கள் ஐயா சொன்னாங்க, மம்மனி நீ ஆடுற பாடுற ஓடுற, ரிசல்ட்டு மட்டும் நீ வரல எப்படி சொன்னால், என் மாடு வீட்டில் உள்ள கொம்பு எடுத்து காட்டினார். கம்பு எடுத்து காட்டி இதுதான் பிஞ்சிடும் அப்படின்னு சொன்னார். 5 மணி ஆன உடனே ஒரு பயம், நம்ம ஐயா அடிச்சுனா கொண்டுடுவார், வாழ முடியாது, ஃபெயில் ஆகிடுவோம் அப்படின்னு வச்சு நானும் என் நண்பரும் 2 பேர் மட்டும் ஊருக்கு வெளியே புளியமரத்துலேயே ஒளிஞ்சிக்கிட்டோம். ஒளிஞ்சாலும் எவ்வளோ நேரம் இறங்க முடியும். முதல்ல நான் மாஞ்சோலை போயிருந்தேன். மாஞ்சோலை போயிருக்கும்போது ஒரு டைகர் என்ன பண்ணிச்சு, அது மிருகங்கள் வாழ்கிற இடம் தானே. டைகர் என்ன பண்ணிச்சுன்னா, ஒரு காட்டு பண்ணு குட்டியை அடிச்சிச்சு, சாகடிச்சிச்சு, காலி பண்ணிடுச்சு. அந்த பண்டி கூட்டங்கள்லாம் காட்டு பண்ணிலாம் ஒன்று சேர்ந்துருச்சு. டைகரெலாம் தப்பிக்க முடியல, மரத்தில் ஏறி உட்காந்துருச்சு. மரத்தில் ஏறி உட்காந்தாலும் அந்த பண்டிகள் வந்து வெளியே ஓடலை. ஏன் ஓடலைன்னா, நீ என்றைக்கும் கீழே தானே இறங்கணும், மேலே பாய முடியாதுல்ல, கீழே தானே இறங்கணும்னு சொல்லி உட்காந்துச்சு. அப்படி கடைசியில் புலி வேறு வழியில் கீழே இறங்கி வந்தாலும் புலியை கொண்டுடுச்சு. அந்த
அந்த காட்டு பண்ணி. அதுபோல் நானும் மரத்தில் எத்தனை நாள் ஒழிஞ்சிருக்க முடியும்? ஆனால் பாருங்கள், 5 மணிக்கு ரிசல்ட் வந்தது டவுன் பஸ்ஸில். ஆனால் அந்த 14 பேரும் ஃபெயில் ஆகிட்டோம். நாங்கள் 2 பேரும் தான் பாஸ் பண்ணோம். எவ்வளோ கிருபை பற்றியெல்லாம். மேன் ப்ரொஃபஸர் கான் டிஸ்போஸ், மனுஷன் நினைவு ஒன்று, கடலுடைய முடிவு ஒன்று. அதோடு சொன்ன வந்த ஆள் தான் குருகுலத்தில் நம்முடைய பழைய முன்னாள் பேராயர், மதிப்புக்குரிய நீதிமான், பரிசுத்தவான். அப்படி மட்டும் ஊழியரை இப்போ கிளம்புறது இல்லை, எழும்ப மாட்டாங்க. அது சரி ஐயா. அவர் தான் எனக்கு டாக்டரேட் வாங்கி கொடுத்தார் குருகுலத்தில். ஒரு டாக்டரேட் வாங்கி கொடுத்து நிறைய விதமான நான் டாக்டர் வாங்க போகவே இல்லை. என்னோடய டீட்டெயில்ஸ் வாங்கிட்டு நான் வேண்டவே வேண்டான்னு, இல்லை நீ வாங்கித்தான் தீரணும்னு சொன்னார். அந்த பட்டம் கொடுக்கணைக்கு நான் போகலை, வர முடியாதுன்னு சொல்லிட்டேன். வரல, எனக்கு தகுதி இல்லையே, நான் எப்படி வரணும்னு கேட்டேன். இல்லை வந்து தான் தீரணுப்பான்னார். ஏன்னா ஒரு பெரிய தேவ மனுஷன் அப்படிப்பட்ட ஊழியர் இப்போ பார்க்கவே முடியாது. சுனேமியால் சொல்லுவா, 2 ராஜாக்கள் 4:9 வாசித்தீங்கன்னா எலிசா தீர்க்கதரிசியை பார்த்து சொல்லுவா, இவர் பரிசுத்தவன் என்று காணுகிறேன். எப்போனாலும் மேலறையில் வீட்டை கட்டுவோம், நாற்காலியை போடுவோம், குத்துகளை வைப்போம், எப்போ வேணாலும் வீட்டில் தங்கட்டும் அப்படின்னு சொல்லி சாட்சி கொடுப்பா. அப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தவான். அசரியா மாதிரி உலகத்தில் இன்னும் பிறக்க போகிறதில்லை. அதான் நினச்சி நான் பார்க்கேன். அசரியா மாதிரி ஊழியக்காரன், உண்மையான ஊழியக்காரன், தேவனுக்கு பயப்படுற மனுஷன், எந்த புகழ்ச்சியும் விரும்பாத மனுஷன் நம்ம பிறக்க போகிறதில்லை. அப்படிப்பட்ட பரிசுத்தான இந்த பட்டத்தை கொடுத்தார். இப்படி அதனால் டாக்டர் ஜெயசின்னு சொல்லுவாங்க. நான் தகுதியும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஆனால் ஆண்டவர் பாருங்கள், சிறியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். வேதத்தில் வாசிக்கிறோம், ஏசாயா 60:22 வாசித்து பார்த்தீங்கன்னா, சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியுமாவான், கர்த்தரை நான் ஏற்ற காலத்திலே நடப்பிப்பேன்னு சொல்லி ஆண்டு சொல்கிறாரு. அப்படிப்பட்ட கிருபையை தந்து வழி நடத்தி இன்றைக்கு இருப்பதை பார்க்கலாம் 1000 மடங்கு. 1:11 வாசிக்கமில்லை, 1000 மடங்கு ஆண்டவர் ஆசீர்வதித்தது மாத்திரமல்ல, ஒரு வைராக்கியம், ஒரு வாஞ்ச, தேவன் மேலே ஒரு பற்று, இப்படித்தான் ஆட்சியம் கட்டப்படணுங்கிறதுக்காக ஒரு எண்ணங்கள் ஆண்டுக்கு எங்கள் வாழ்க்கையில் கொடுத்தார். எங்கள் 4 பிரதேசத்தில் 2 பேர் இப்போ கிறிஸ்துக்குள்ளே போயிட்டாங்க. நாங்கள் 2 பேர் தான் இருக்கோம். உலகம் முழுதும் 2 நாளைக்கு முன்னால் டோனாவரில் பேசணும். டோனாவரில் இந்த தம்பி மாதிரிலாம் வந்து இருந்தாங்க, இசையமைப்பாளருக்கு தான் இசைச்சாங்க. டோனாவர் போயிருந்தேன். அந்த மிஷனியம்மாவோட வாழ்க்கையை நினச்சி பார்த்தேன். 1857 வருஷம் வந்திருக்காங்க. அயர்லாந்து தேசத்துலேருந்து வந்து 1956 வருஷத்தில் மறிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட வாழ்ந்த வாழ்க்கையை பார்க்கணும். தியாகமாக வாழ்ந்திருக்காங்க. தியாகமாக பெண் பிள்ளைகளெல்லாம் கோயில்களில் தாசியாக வளர்ந்துருக்காங்க. அந்த மக்களெல்லாம் மீட்டெடுத்து எல்லா காரியத்தையும் செய்து, வேதத்தில் வாசிக்கமில்லை. யோவான் 12:24 வாசி பார்த்தீங்கன்னா, கோதுமை மணியானது பூமியை விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், சத்தையானா மிகுந்த பலனை கொடுக்கும், மிகுந்த பலனை கொடுக்க மகளாய் வாழ்ந்து ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கையை வாழ்ந்து 450 ஏக்கர் நிலம் அங்கே உருவாக்குன நிலம். அது மாத்திரமில்ல, கடைசி காலங்களில் 20 வருஷம் கீழே விழுந்து இடுப்பு ஒடிஞ்சு 20 வருஷம் படுக்கையில் கிடந்திருக்காங்க. படுக்கையில் கிடந்த காலத்தில் 28 புத்தகங்கள் எழுதியிருக்காங்க. 28 புத்தகங்கள் எழுதியிருக்காங்க. அவங்களை கல்லறையே அடக்கம் பண்ணலை. கல்லறை வேண்டான்ட்டாங்க. காரணம் கேட்டால், அந்த கல்லறை செலவுக்கு நான் ஒரு ஏழை பிள்ளை படிக்க வச்சுருவேன் வேண்டான்ட்டாங்க. கல்லறை அடக்கம் பண்ணலை. ஒரு மரத்தை மாத்திரம், ஒரு செடியை மட்டும் வைக்க சொன்னாங்க. அதை தான் இன்றைக்கி இப்படி வாழ்கிறோமா? இப்படி நீ மனுஷன் வாழ்கிறேன். நாம் எத்தனை பெருமை, எத்தனை விதமான காரியங்கள், எண்ணங்கள், ஒரு பாரம் இல்லாத வாழ்க்கை, தரிசனம் இல்லாத வாழ்க்கை. வேதத்தில் வாசிக்கும், எசேக்கியேல் 22:30 வாசிக்கும் போது, நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பில் நிற்கவும் சோரை அடைக்கிற மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணான்னு சொல்கிறாரு. திறமைக்கு பிள்ளைகள் ஆண்டு தேடிக்கொண்டிருக்கிறார். வேதத்தில் வாசிக்கிறோம், ஓசியா 8:12 வாசிக்கும் போது, நான் வேதத்தின் மகத்துவத்தை எண்ணி கொடுத்தேன், அது அந்நியக்காரமாக எண்ணினார்கள். நான் வேதத்தின் மகத்துவத்தை எண்ணி கொடுத்தேன், அவன் அந்நியக்காரனுக்கு ஊழியக்காரன் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். ஒரு சாட்சி இல்லாத வாழ்க்கை, மகிமை இல்லாத வாழ்க்கை, பணம் பணம் பணம். இன்னைக்கு மிஷனரி வரலன்னா ஒரு அடி நிலம் மட்டும் கிடையாது. மிஷனரியில் பூமிக்கு வராமல் இருந்திருப்பானா ஒரு அடி நிலம் கிடையாது. அந்த மிஷனரி நிலத்தை நீ நிலம் வாங்க வேண்டாம், மிஷனரி உருவாக்கி கொடுத்த சொத்தை காப்பாற்று. ஒரு அடி நிலம் போகாத நீ பாதுகாத்தா போதும். அதான் ஆண்டவர் விரும்புகிறார். மிஷனரி உருவாக்குற நிலத்தை கூறு போட்டு விற்க மக்கள் அலைகிறாங்க. கூறு போட்டு நமக்கு என்ன துட்டு கிடைக்கும், நமக்கு என்ன காசு கிடைக்கும், நமக்கு என்ன வருமானம் கிடைக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. மிஷினரி உருவாக்குற சொத்தை திருச்சபை யாராக இருந்தாலும் சரி, கூறு போட்டேன்னா ஆண்டவனை கூறு போட்டுருவார். இதுதான் வாழ்க்கை. உன் பிள்ளைகள் வாழ்க்கை ஏன் சீரில்லை, குடும்ப வாழ்க்கை ஏன் சீரில்லை, உன் வாழ்க்கை சீரில்லாத வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்க. வேதத்தில் வாசிக்கிறோம்,
நீதிமொழிகள் 16:7 வாசிக்கும் போது ஒரு வழி கர்த்தருக்கு பிரியமாக இருந்தார், சத்துருக்களும் இடங்குடி செய்யாம வேதத்தில் வாசிக்கிறோம். என் வழி கடவுளுக்கு பிரியமான வழியா இருக்கா? ஒரு சாட்சியுள்ள வழியா இருக்கா? மகிமை செலுத்தக்கூடிய வழியா இருக்குதா? ஒரு பாரமுள்ள வாழ்க்கை இருக்கா? ஒரு தரிசனமான வாழ்க்கை இருக்கா? நினைச்சு பார்க்கணியா? 300 வருஷத்துக்கு முன்னால தரங்கம்பாடிக்கு போயிருந்தேன். சீக்கன் பால் ஊழியத்துக்கு அவர் பார்க்க போயிருந்தேன். 6 வயசுல தாய் தப்பன் இழந்துட்டாரு. ஒரு சகோதரி வளர்த்துருக்காங்க. ஒரு சகோதரி வளர்த்து சகோதரி இறந்துட்டாங்க. ரொம்ப கஷ்டம், ரொம்ப வேதனை. ஆனால் சிறு வயசுலேருந்தே மிஷனரி தாகம், மிஷனரி ஊழியம், கடவுளுக்கு வாழணும் ஒரு வாழ்க்கை. எத்தனையோ பாடு, எத்தனையோ கஷ்டம், எத்தனையோ வேதனை. கடவுளுக்கு வாழணும். வாழ்ந்த ஒரு வாழ்க்கை இதுதான். இந்த ஒரு வாழ்க்கை கடவுளுக்கு நீ வாழ்ந்து பாரு. கடவுள் சாட்சியை நீ வாழ்ந்து பாரு. மகிமை செலுத்தி பாடு. இன்னைக்கு மிஷனரி பயணம்னு சொல்கிறாங்க, மிஷனரி பண்டிகைன்னு சொல்கிறாங்க, தரிசனம் சொல்கிறாங்க. சிக்கன் சாப்பிடலாமா, மட்டன் பிரியாணி சாப்பிடலாமா? இதைத்தான் வாங்கலே ஒழிய மிஷனரிக்காக என்ன தியாகம் பண்ணோம், மிஷனரி வாழ்க்கைக்கு நம்ம என்ன செய்தோம் யோசித்து பார்க்கணும். அந்த உலகத்தில் நீ வாழ்கிற வாழ்க்கை கொஞ்சம் வாழ்க்கை தான். அந்த ஒரு வாழ்க்கை கடவுளுக்கு மகிமை உள்ள வாழ்க்கையை, சாட்சி உள்ள வாழ்க்கையை வாழணும். நீ வாழும்போது ஆண்டவர் ஒரு நாள் வெட்கப்படுத்தவே மாட்டார், வெட்கப்படுத்தவே மாட்டார். நீ கடவுளுக்கு வாழ்ந்து பாரு. வேதத்தில் வாசிக்கும் இல்லை, சங்கீதம் 128 வாசிக்கும் போது கர்த்தருக்கு பயந்து வழியிருக்கும் இவன் பாக்கியவான். உன் கைகளில் பிரியாசத்தை சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியம் நன்மை உண்டாயிருக்கும். உன் மனைவி வீட்டிலும் கடிதம் திராட்சை செடியை போலவும் பிள்ளைகள் பந்தய சுற்றி ஒலிமர கன்றுகளை போலும் இருப்பார்கள். இது கர்த்தருக்கு பயப்படுற மனுஷன் இவ்விதமாய் ஆஸ்வதிக்கப்படுவான். கர்த்தர் சீயோன் ஆஸ்வதிப்பார். நீ ஜீவன நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை நீ காண்பாய். நீ உன் பிள்ளைகளையும் எருசலேமின் சமாதானத்தையும் காண்பான். வேதத்தில் வாசிக்கிறோம். அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கோமா? மகிமுள்ள வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கோமா? சீக்கன் பால் பாருங்க, 280 நாள் பிரயாணம். அவருக்கு போட்டு பிரயாணம். ஆகாய மார்க்கம் கிடையாது, ரோடு மார்க்கம் கிடையாது. போட்டில் 250 பேர் வந்திருக்காங்க. 280 நாட்கள் பிரயாணம். 68 பேர் வந்திருக்காங்க. 32 வழியே செத்துட்டாங்க. தூக்கி கடல்ல போட்டாங்க. வேறு வழி இல்லை. மீதமான மக்கள் சாப்பாடு வழி இல்லை. கடல் தண்ணியை காய்ச்சி குடிச்சிருக்காங்க. மீன் பிடிச்சி சுட்டு சாப்பிட்ருக்காங்க. சில நேரத்தில் நெருப்பு இல்லாமல் மீனை பச்சை மீனே சாப்பிட்ருக்காங்க பசிக்காக. தரங்கம்பாடியில் இறங்குனா ராஜா உள்ள விடலை. எத்தனை நாட்கள் மணலில், பயங்கரமான காற்றுள்ள இடம் தரங்கம்பாடி. காற்று மணலில் நெடுங்குமலங்களில் எத்தையோ நாள் நின்றுருக்காங்க. கடைசி இறக்க விட்டு ஜெயிலில் தூக்கி போட்டான். ஜெயிலில் வந்திருக்காங்க. விழுந்துட்டு வெளியே வந்த வீட்டுக்கு கொடுக்க ஆள் இல்லை, இடம் கொடுக்க ஆள் இல்லை, துட்டு இல்லை. மீண்டும் அதே மாதிரி 280 நாள் ட்ராவல் பண்ணி ஊருக்கு போய் தன் சொந்த சொத்துக்களை விற்று, தன் சொந்த வீட்டை விற்று வந்து பெண்களுக்காக உருவாக்கியிருக்காரு. தஞ்சாவூர் பிராமணனை பிடிச்சி தமிழ் இலக்கணத்தை கற்றுக் கொடுத்து, இன்னைக்கு அவர் இல்லைன்னா அந்த பைபிள் இல்லை, அவர் இல்லைன்னா பைபிள் இல்லை. அது நினச்சி பார்க்கமா? பெருமையாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். சில பேர் நினைக்க நம்ம சந்தா கொடுத்துட்டோம், மாதத்துக்கு இத்தனை முறை கம்மினி வாங்கிட்டோம், செவக்கூட்டம் நடத்திட்டோம், அழகாக நடக்கும் சொல்லி நினைக்கான். வேதத்தில் வாசிக்கிறோம். 2 தீமோத்தேயு 4:7 பார்த்தீங்கன்னா, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், நீதிகள் எனக்கு வைக்கப்பட்டிருக்குது, நீதி உள்ள நியாயத்தை கர்த்தர் நாளை தருவான்னு சொல்கிறான். நிச்சயமாக கிடைக்காதுயா. நீ ஆண்டு ரத்தத்தால் கழுவப்பட்டு ஒரு பாரமுள்ள வாழ்க்கை நீ வாழ்ந்தா தான் வாழ முடியும். ஒழிய அச்சு கூட அமைச்சிருக்காரு பாருங்க, சீக்கன் பால் தாங்க ஆள் கிடையாது. ரொம்ப கஷ்டம். நினச்சி பார்க்கும்போது இன்னைக்கு ரொம்ப சௌரியமாக ஞாயிற்றுக்கிழமைன்னா, போன வருஷம் மட்டும் கிறிஸ்துமஸ் அன்னைக்கு 230 கோடி சாராயம் விற்றுருக்கு டாஸ்மார்க்கு. அவ்வளோ கிறிஸ்தவன் குடிகார பயிலாக இருக்கான். அவ்வளோ பேர் குடிகாரர், பார்க்க குடிகாரன் தான். கறி வாங்கியா வர வேண்டியது, சர்வீஸ் முடிச்சோன்னு கரையை வரட்ட வேண்டியது, சாப்பிட வேண்டியது. இதுதான் வாழ்க்கை. இது வாழ்க்கை இல்லை. ஒரு பாரம் வேணும்யா, ஒரு தரிசனம் வேணும். தரிசனமே வாழ்ந்து பிரயோஜனமே கிடையாது. ஆண்டு கேட்பார், உனக்கு நான் மறித்தேனே, உனக்கு ரத்தம் சிந்தினேனே, நீ எனக்கு என்னடா செஞ்சுன்னு கேட்பார். முருதக்காய் பாருங்க, 127 நாடு ஆண்ட அகஸ்வர் ராஜா காலத்தில்
ஒரு துஷ்ட ஆமான் எவ்வளோ கேடான வேலை தான் செஞ்சான். கேடான வேலைலாம் செஞ்சது மாத்திரமல்ல, கொடூரமான முறைக்கு ஆகிட்டான். சூசா நகரமே கலங்கிடுச்சு. மருதக்காய் ரெட்டு கொடுத்து சாம்பலில் கிடந்து சாம்பலில் புரண்டான். எஸ்தர் சொல்கிறான், என்ன சொல்கிறான், நீ இந்த காலத்தில் மௌனமாக இருப்பாயானா? வேதத்தில் வாசிக்கம் இல்லை. எஸ்தர் 4:17 வாசிக்கும் போது, நீ இந்த காலத்தில் மௌனமாக இருப்பாயானா இஸ்ரவேல் லட்சியமும் வேறு வழியாக வரும், அன்றைக்கி நீயும் தகப்பன்னு தப்ப மாட்டீங்க, அது மாத்திரம் மனசில் வையின்னு சொன்னான். அதுக்கப்புறம் தான் அவளுக்கு ஒரு எண்ணம் வந்துச்சு, சிந்தனை வந்தது. உபவாசம் இருந்தா, செத்தாலும் சாகிறேன், என் ஜனத்துக்கு ஒரு கொலை அழிவை, என் குலத்துக்கு ஒரு இழிவை என்னால் இப்படி காண முடியும்னு சொல்லி ஒரு வைராக்கி எழும்பிடுச்சு. ஒரு மாறம் வேணும், தரிசனம் வேணும், மிஷினரி தான் போகணும், நீங்களும் மிஷினரிகளை மாறணும், சாட்சியாக மாறணும், மகிமை செலுத்தக்கூடிய மக்களை வாழணும். அப்படி வாழ்வாயான கர்த்தர் ஒரு நாள் ஒன்று கைவிடவே மாட்டார். குடும்பங்களை ஆஸ்வதிப்பார், பிள்ளைகளை ஆஸ்வதிக்கப்படும். திருமணம் பண்ணுறியா? திருமணத்துக்கு முன்னால் ஒரு 30 ஆண்டுகிட்ட ஒப்பந்தம் பண்ணேன், ஐயா என் மகளுக்கு திருமணம் பண்ண போகிறேன், இவ்வளோ செலவாகும், இவ்வளோ ப்ரெஸ்டேஜ் ஒதுக்கி நான் அந்த ஊழியத்துக்கு ஒதுக்குறேன், இந்த ஊழியத்துக்கு நான் ஒதுக்குறேன் அப்படின்னு கேட்டு பாருங்க. என் மகள் திருமணம் நடக்கும்போது எங்களோட 4 பிரதர்ஸ், நாங்கள் 4 இப்படி தான். ஒரு திருமணம் நடக்கும்போது வட இந்தியாவில் ஒரு ஆலயம், இதுதான் ஒரு ஆலயம். திருமணம் முடிஞ்ச உடனே மொய் பணம்னு சொல்லுவாங்கல்ல, சில பேர் நினைக்கிறான் மொய் பணம் வந்தால் தாரேன் என்று கடன் வாங்குவான். யார் வீட்டுக்கு மொய் பணம் எவனோ இவர் கொடுத்து வச்சுருக்க மாதிரி, யார் கொடுத்து இவருக்கு வாங்குற மாதிரி அது மொய் பணம் வந்தால் தந்துடுவேன்னு. அது கணக்கு பண்ணாத. நாங்கள் மொய் பணம் வந்தால் 5,67,000 வந்தால் 33,000 எக்ஸ்ட்ரா போட்டு 6 லட்சம் மிஷினரி தான் அனுப்புவோம். இதுதான் வாழ்க்கை. அவன் பிள்ளை வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும் இல்லை, பிள்ளை செழிப்பாண்டு கொண்டு வருவார்ல. நீ என்ன தேடுனா, எனக்கு சாட்சியாக வாழ்ந்தா உன்னை மகிமைப்படுத்தி சொல்லுவார்ல. ஒரு மாறம் தரிசனம் வேணும். ஏதோ வாழ்ந்தோம் வளர்ந்தோம், மிருகம் வாழுது, நீ வாழக்கூடாது. அப்படி நீ மனுஷனாக வாழணும். நீ அரசியல் ஊரை ஏமாத்திகள் நிலம பண்ணுறான் அது நினைக்காத. வாழ்க்கை யாருக்கு சீருள்ள வாழ்க்கையாக இருக்கணும், உண்மையை உள்ள வாழ்க்கையாக இருக்கணும். வேதத்தில் வாசிக்கிறோம், எரேமியா 48:10 வாசிக்கும் போது, கர்த்தருடைய வேலையை அசைய செய்கிறவன் சபிக்கப்பட்டவன். சபிக்கப்பட்ட வாழ்க்கை வாழக்கூடாது. தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை, தேவனோடு வாழக்கூடிய வாழ்க்கை வாழ்ந்து கடவுள் நாமத்தை நீ உயர்த்தின அப்படி சொன்னால் ஆண்டவர் ஒரு நாள் ஒன்று கைவிடவே மாட்டார். இன்றைக்கி நிறைய குடும்பங்களில் ஆசை இழப்பு. ஏன்? வாழ்க்கை கடவுளுக்கு சீரில்லாத வாழ்க்கையை வாழுது. நீ கடவுள்கிட்ட உப்பு கொடுத்து பாரு, கடவுள்கிட்ட அக்ரிமெண்ட் போட்டு பாரு. வேதத்தில் வாசிக்கம் இல்லை, மல்லிகை 3:10 வாசிக்கும் போது, என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருப்பதற்கு உன் தசமாதை கொண்டு பாடுங்க. அவள் வானத்தின் பலகைகளையும் திறந்து நான் இடங்கொள்ளாமல் போகும் மட்டும் உன்னை ஆசீர்வாதம் இருப்பேன்னு சோதித்து பாருன்னு சொல்கிறார்ல. ஆனால் நம்மகிட்ட சவால் கொடுக்கார்ல. நீ அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்ந்து உன் வைதோபிய காலத்தில் கடவுளுக்கு சாட்சியாக நீ வாழ்வாயனா, நான் உன்னை ஏந்துவேன், சுமப்பேன், தப்பு வைப்பேன், முதிர்வதற்கு பாதுகாப்பான வாக்கு கொடுக்க. வாழ்க்கை தாண்டு தரட்டும். நல்ல தகப்பனே, இந்த பண்டிகை நாட்களுக்காக வருகிறோம் சாமி. இந்த மிஷனின் வாழ்க்கையை எங்கள் பார்த்து எங்கள் வாழ்க்கை நமக்கு கொண்டு பிரியமான வாழ்க்கையாய் ஒரு பாத்தும பாரமுள்ள வாழ்க்கையை வாழ கிருபை தாங்க. விசேஷமாக போதகர் அம்மாவை பலப்படுத்துங்க, கணவரை ஆஸ்வதிங்க, பிள்ளைகளை ஆஸ்வதிங்க, குடும்பங்கள் ஆஸ்வதிக்கப்பட கிருபை தாங்க. திருச்சபை செயலாளர் பொருளாளர் கமிட்டி அங்கத்திற்காக, அனுபவத்தம்பி விஸ்வரி பிரகாஷுக்காக, அவர் சொன்ன ஜப குறிப்புக்காக வருவோம் சாமி. ஒவ்வொரு நிலமும் இந்த பிள்ளைகள் ஆஸ்வதிக்கப்பட கிருபை தாங்க. மீதியான காரியத்தை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெயிக்க நல்ல பிதாவே, ஆமென்.